ஜோதிடம் தனி, அஸ்ட்ராலஜி தனி, சித்த மார்க்கம் தனி. அந்த சித்தர்களே போய் அடங்கின இடத்தையே கோயிலா கட்டுறது யார்? மனிதன். ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் போதும். ஒரு அந்த கனி ராஜகனிங்கிறது. செய்பவர்களின் தவ வலிமை செய்யப்படுகிற நேரம் உச்சரிக்கப்படுற மந்திரம். தன் கணவனுடைய உயிரை திருப்பி வாங்கிட்டு வந்தவங்க சாவித்திரி அந்த அம்மா மட்டும். அது 27 நட்சத்திரங்கள். அதையும் சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சது. 27 நட்சத்திரங்கள், அந்த 12 ராசி. ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரூஹி. இன்னைக்கு நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க அற்புதமான கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஒரு அன்பும் சாந்தியும்னு சொல்லலாம். சிவஜோதி மாதாஜி அவர்கள் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் அவங்கள பார்க்குறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், டிவைன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பற்றி பாசிட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், உங்களையும் சரி எங்களையும் சரி ஒரு பாசிட்டிவாக வைக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. லெட்ஸ் வெல்கம் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் சிவஜோதி மாதாஜி அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே மிக சக்தி வாய்ந்த மந்திரம் மகா மந்திரம், பஞ்சாட்சரம், சித்தர்களுடைய மந்திரம். இந்த நிறைமொழி மாந்தர்கள் ஒரு 5 எழுத்துக்குள்ள அவ்வளோ விஷயங்களை வச்சுட்டாங்க. நீர், நெருப்பு, மண்ணு, நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த 5ஐயும் இந்த 5 எழுத்துக்குள்ள வச்சுட்டாங்க. பவராக அந்த 5 எழுத்த நிறைமொழி மாந்தர்கள் அந்த சக்தியை அந்த மந்திரத்துக்கு விட்டுறாங்க. மகா மந்திரம் அது, பஞ்சாட்சரம் மகா மந்திரம் அது. அப்போ இந்த மந்திரத்தில் அப்போ நீர், மண், நெருப்பு, காற்று, ஆகாயம். உலகத்தில் கண்ணில் நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் இந்த 5குள்ளே தான் அடக்கும். சொல்லுங்கள், எல்லாமே இந்த மண்ணில் தான் கிடைக்குது. இந்த நீர் இல்லாமல் முடியாது, நெருப்பு இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, காற்று இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது, வெட்டவெளி. அப்போ எது இறைவன்? எது எது இறைவன் அப்படிங்கிற போது சித்தர்கள் சொல்லிட்டாங்க, இதுதான் இறைவன் அப்படின்னு. அப்போ அந்த சித்தர்களே போய் அடங்கின இடத்தையே கோயிலா கட்டுறது யார்? மனிதன், மனித சக்தி. விவேகானந்தர் கூட அதை தான் சொல்கிறாரு. உலகத்திலே உயர்ந்த கடவுள் எது தெரியுமான்னு அவரே கேள்வி கேட்டுட்டு பதிலையும் அவரே சொல்லிடுறாரு, மனிதன் தாங்கிறார். உயர்ந்த கடவுள் மனிதன் தாங்கிறார் அவர். அப்போ இந்த மந்திரம், இந்த உலகத்தில் உள்ள காணும் பொருள் அத்தனையுமே இந்த 5 இந்த மந்திரத்துக்குள்ளே அடக்கம் ஆயிடுது. இந்த 5 மந்திரம் இந்த பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூத தத்துவம் தான் பஞ்சாட்சரம். இது பஞ்சாட்சர மந்திரம், இது பஞ்சபூதங்கள். எது நம்ம கண்ணில் காண்றது அத்தனையுமே. இந்த உடம்பும் அதே தான். இப்போ இந்த உடம்பும் இந்த 5 சக்தி தான் எல்லாமே. அப்போ அந்த மந்திரம் தான் பெரிய மந்திரம், மகா மந்திரம். அது எல்லாருமே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா எதை சொல்வீங்க? எளிமையாக ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் போதும். அந்த கனி ராஜகனிங்கிறது. அது ஒரு காலகட்டத்தில் இங்கே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் வீரியமிக்கவர்களாக இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த அங்கே சித்தர்கள் இந்த மூலிகையை கொண்டு எரித்து இந்த மனித சக்திகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு செய்து அந்த மூலிகை எரித்ததுனால அந்த பவரில் மனிதன் அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருந்திருக்கிறாப்புல, வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அயல் நாட்டவர் பார்க்குறான், என்ன இது, இவங்க எப்படி என்ன பண்ணினாலும் இவங்க உடம்பு எப்படி ஒரு ஆஜானுபாகவாக இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க கொண்டு வந்தது தான் அந்த லெமன், அந்த எலுமிச்சம்பழம். அதை என்ன பண்ணிட்டாங்க இங்கே உள்ளவர்கள், நம்ம இந்தியர்கள், ஐயோ இது என்னமோ போல் என்னென்னத்தையோ கொண்டாந்து தர்றான் இவன்னு கொண்டுக்கிட்டு போய் அம்மன்கிட்டையும் வேப்ப மரத்துக்கிட்டையும் அதை கொண்டு வச்சுட்டு பாதி பழத்தை பிழிஞ்சு குடிச்சோடனே இன்னும் வீரியமாகி போயிட்டான். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய இதில் என்னமோ ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்போ இன்னும் ரொம்ப ஆராயாத காலம் அது. இவங்க சாப்பிட்டோன்னே அட இதை நம்ம ஏதோ வேஸ்ட் பழம்னு நினச்சோம். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இங்கே உள்ளவர்கள் இந்த பழத்தை அம்மனுக்கு கொடுத்ததுனால தான் இதுக்கு இவ்வளோ பவர், இவ்வளோ ராஜகனின்னு அதுக்கு பேர் வச்சு அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படியே. அப்போ இது எளிமையான பரிகாரம். ஒரு சின்ன லெமன், கொஞ்சோண்டு கற்பூரமோ ஏதோ ஒன்று 4 பக்கமும் வச்சு எரித்து பேடு ஸ்பிரிட்டை. சித்தர்கள் அப்படி தான், சின்ன ஒரு கனி போதும். நீ ஒரு லிஸ்ட்டு கொடுத்து 5 ரூபாய்க்கு பண்ணாலும் யாகம்தான். நான் சொன்னேன்ல, செய்பவர்களின் தவ வலிமை செய்யப்படுகிற நேரம் உச்சரிக்கப்படுற மந்திரம். தவ வலிமை வேணும். தவம் பண்ணினாதான் இறைவன்கிட்ட வரத்தை வாங்க முடியும், யாராக இருந்தாலும். பெண்கள் பாருங்கள், வடக்கு பக்கம்லாம் சாவித்திரி
விரதம்னு இருக்கிறாங்க. அந்த நூலை கொண்டு அங்கே கட்டி அந்த மாங்கல்யத்துக்கு அவ்வளோ ஒரு பூஜை பண்ணுவாங்க. சாவித்திரி விரதம்னா அந்த நூல், அதாவது கழுத்தப்பட்டிருக்க இந்த கயிறு நூல். ஏன்னா யமன் கிட்டேயே தன் கணவனுடைய உயிரை திருப்பி வாங்கிட்டு வந்தவங்க வந்து சாவித்திரி அந்த அம்மா மட்டும்தான். அதனால அந்த அம்மாவை அவங்க பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அற்புதமாக அந்த அம்மாவை வணங்கி, ஏன்னா அந்த அம்மா தவம் பண்ணி அந்த வரத்தை வாங்கிருச்சு இல்லை, யமன் கிட்ட வரத்தை. அதனால ஒவ்வொருத்தருமே இப்பயும், இப்போ நம்மலாம் இருக்கோன்னா 12 வருஷம் நம்மலாம் தவம் பண்ணி இந்த வரத்தை வாங்கி, யாருக்கு இந்த மக்கள் யார் அந்த தாகம் எடுத்து வர்றவங்களுக்கு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு மூட்டை கட்டிட்டு போயிட்டார். இப்போ கலியுகத்தில் ராமலிங்க சுவாமிகள் வந்து ஒரு சித்தர், மகாபுருஷர். அவர் வந்து சிவனை பற்றி பாடியிருக்காரு, முருகனை பற்றி பாடியிருக்கிறார், பிள்ளையார் எல்லாரையும் பாடிட்டு தான் கடைசியில் ஜோதி தான் இறைவன்ட்டார். ஆமாம், அது உள்ளே உட்காந்து நம்ம இந்த பஞ்சபூத தத்துவத்தை நாம தானே இறைவன்கிறோம். தன்னை மனிதன் தான். அதே திருமூலர் முதல் பாட்டே அதுதான். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயமாம், வல்லபிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம், கள்ள புலன்கள் 5 காளா மணி விளக்குங்கிறார். நம்ம புலன்கள் 5 காளா மணி விளக்குங்கிறார். அப்போ எப்படி மனிதன் தானே இந்த சக்தி. இந்த சக்தியை உட்காந்து சித்தர்கள் இதில் தானே இருக்கு. அவங்க விட்ட மூச்சு காத்து இவ்வளோ கோடான கோடி சித்தர் வாழ்ந்தவங்க, விவேகானந்தர், ஆதிசங்கரர், இப்படி எந்த மகான்களை எடுங்க, முனிவர்கள், ஞானிகள், பூஜ்ய ஸ்ரீகள்லாம் இந்த மண்ணில் தான் மூச்சு காற்று இருக்குது. யாரையாவது ஒருத்தரை நினச்சி நம்ம வெட்ட வெளியில், அந்த மேலே வெட்ட வெளிங்கிறது மேலே அப்படியே தியானம் இருந்தோம்னா எந்த நினைவுகளற்ற நிலையில் ஒருத்தரை பிடிக்கலாம், ஒருத்தரை கைவசம் பிடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணுவோம். அதான் தவம் இருந்து வரத்தை வாங்கிறதுங்கிறது. இது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பெரிய இது. தாகம் எடுத்து வெளிநாட்டவர் வர்றாங்க அங்கேருந்து, இதில் என்னடா இவ்வளோ அற்புதமான சக்திகள் இங்கே இந்தியாவில், என்னமோ 6 ஆதாரங்கள்ங்கிறாங்க, 7 சக்கரங்கிறாங்க, இதெல்லாம் என்னன்னு அவன் ஆராயிறதுக்கு இங்கே வர்றாப்புல. அப்போ அந்த திருவண்ணாமலையை கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஏன் இவ்வளோ ஜனங்க இங்கே மட்டும் வர்றாங்க அப்படின்ட்டு அதை ஆராய்ஞ்சிற போது அவனுக்கு அப்போ அந்த காலத்தில் முன்னோர்களுக்கு என்ன, அந்த ரேஸ் கதிர்கள் சந்திரனில் 16 கலையோட இவ்வளோ ரேஸ் கதிர்கள் வருதுன்னா அவங்க எப்படி ஞான திருஷ்டி, அவங்க வந்து ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சதை இவங்க வந்து சயின்டிஃபிக்காக அதை ஆராயிறாங்க. ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது சயின்ஸா இல்லை ஸ்பிரிச்சுவலா? அஸ்ட்ராலஜிங்கிறது வெறும் ஜோதிடம். அது வந்து 27 நட்சத்திரங்கள், அதையும் சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சது. 27 நட்சத்திரங்கள், அந்த 12 ராசி. உலகத்தில் எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் அந்த டைமிங் போட்டு வச்சாச்சு. இந்த 365 நாளில் அந்த டைமிங், அந்த நட்சத்திரம், அந்த நேரம், அந்த ராசி, அந்த ஹோரைகள் அதெல்லாம் போட்டு வச்சோன்னா அப்படியே அது வந்து ஒரு அது ஒரு வகையில் ஒரு சயின்டிஃபிக்குன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் ஜோதிடம் தனி, அஸ்ட்ராலஜி தனி, சித்த மார்க்கம் தனி. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள். அப்போ இந்த 27 நட்சத்திரத்தையும் கண்டுபிடிச்சது இவர்கள் தானே. இவர்களுடைய ஞான திருஷ்டியில் தான் இந்த 9 கோள்கள், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், இன்றைக்கி போகிறாங்க எல்லா மண்டலங்களுக்கு. அன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இருக்குது இந்த சனி கிரகம், சனீஸ்வரன் பகவான் கோயில் இருக்குது இல்லை, திருநள்ளாறு. அப்போ இந்த நாசாவில் எந்த இதை வெளியே விட்டாலும், எந்த ராக்கெட்டு, எந்த ஃப்ளைட் எதை விட்டாலும் ஒரு இடம் சேக்காகுது அவங்களுக்கு. என்ன அது ஒரு இடம், எப்போ பாரு எப்போ விட்டாலும் இந்த ஒரு இடம் சேக்காகுதே. இதுக்கு ஒரு தனி குரூப்பு போட்டு டீமை போட்டு இறக்கி என்னன்னு பார்க்குற போது அங்கேருந்து ஏதோ ஒரு ப்ளூ கலர் துகள்கள் போகுது, எங்கேயோ போகுது. அது எங்கே போகுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்க அது பல வருடங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ வருடம், அன்றைக்கி பேப்பரில் தான் பார்த்தோம். அதை கண்டுபிடிக்கிறப்ப நேராக அங்கேருந்து அந்த ப்ளூ கலர், அந்த ப்ளூ இது அப்படியே அந்த துகள்கள் போகிற இடம் திருநள்ளாறில் வந்து முடியுது. அப்போ அந்த காலத்தில் எவனோ இங்கே என்னத்தையோ பண்ணி வச்சுட்டான் தோண்டுகடான்னு, அங்கே போட்டு எல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ இது வந்து மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அது சித்தர் மார்க்கம். சித்தர்கள் அடங்கின ஒவ்வொரு இடங்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய கோயில்களாக இருக்குது. திருவண்ணாமலையெல்லாம் இடைக்காட்டார் சமாதி, திருப்பதி கொங்கணர். அப்போ இந்த திருவண்ணாமலையில் 6000 வெள்ளைக்காரன், ஏன் இவ்வளோ ஜனம், ஏன் இப்படி வருது அப்படின்னு. அப்போ அவன் ஆராயிற போது அந்த ரேஸ் கதிர்கள் சந்திரனை சுற்றி ஒரு 11 இது பிரியுது பௌர்ணமி அன்னைக்கு.
எங்கே பிரியுதுன்னா மலை மேலே படுது. மலை மேலே பட்டு அந்த மூலிகை இது வெளியிடுற அந்த மூச்சை இவங்க சுவாசிக்கிற போது இவ்வளோ நோய் க்யூர் ஆகுது. ஓ அப்போ நோய் விடுபடுது. இன்னொன்று ஒருத்தரை சொல்லி அப்படியே வந்துடுறாங்க எல்லாரும். அதான் அப்படி கிரிவலம் பசு. என் மலை ஒன்றும் யாரையும் சுத்த சொல்லலை. என்னைய 10 தரம் சுற்று, அந்த சுவாசிக்கிறதுக்காக அவங்களா அந்த 50 தரம் சுற்று, 40 தரம் சுற்றுன்னு அந்த மலை ஒன்றும் சொல்லலை யாரையும். சுற்று உனக்கு நல்லது கிடைக்கும் அது இது அப்படியெல்லாம் சொல்லலை. இந்த நவக்கிரகங்களை ஒரு காலகட்டத்தில் பஞ்சங்கள் வர்ற போது இடைக்காட்டார் தான் இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலையும் நவக்கிரகங்கள் இருக்குதுன்னா அதை ஒவ்வொருத்தரையும் திருப்பி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் திருப்பி. இது எல்லாமே இடைக்காட்டார் தான் வச்சது. சக்திகளை அவர் வச்சது. சித்தர்கள் பற்றின கேள்வி எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அம்மா கிட்ட கேட்டு அதுக்கான விடை உங்ககிட்ட சொல்கிறோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம்மா. நன்றி. நன்றி, வணக்கம். சிவாய நமः.